என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மதியம் கோயிலுக்கு புறப்பட்ட வீட்டார் யாரும் சூர்யாவையும் வைராவையும் தொல்லை செய்யவில்லை. வைராவின் அப்பாவின் உற்றார் உறவினர்கள் அவரை கண்டு இன்முகம் காட்ட ஆரம்பித்திருந்தனர். அவரது மகள் உதவியால் அல்லவா இன்று தங்கள் சாபம் நீங்கி இருக்கிறது. அந்த பாசம்தான். விலகி இருந்த நண்பர்கள் கூட தேடி வந்து பேச ஆரம்பித்திருக்க அது அவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. கோயிலுக்கு வந்த வைராவின் அப்பா நண்பர்களோடு அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க வானதி பாட்டியின் கார் கோயில் வாசலில் வந்து நின்றது. கதிரு, அந்த வானதி பாட்டி வருது, அதோடைய கண்ணுல சிக்கிடாத, இன்னும் ஏதாவது சாபத்தை போட்டு தொலைச்சிட போகுது. நண்பர்களில் ஒருவர் கூற அவர் மனதிலும் பயம் தலை தூக்கியது. அவர் எழுந்து கொண்டார். ஆனால் அதற்குள் கோயிலுக்குள் வந்துவிட்ட வானதி பாட்டி வைரா அப்பாவை பார்த்து விட்டார். ஏ கதிர்வேலு என்று அவர் அழைக்க வைரா அப்பாவால் ஓடவோ ஒளியவோ முடியவில்லை. அவர் அப்படியே நின்று விட்டார். நிதானமாக நடந்து அவர் அருகில் வந்த வானதி பாட்டி, ஓ மகதான் கொடிமரத்தை நிப்பாட்ட உதவுனாலாமே. அதுதானே பார்த்தேன். என்னுடைய பரம்பரையை சேர்ந்த ஒருத்தியதானே நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆமா, இப்ப அவ எங்க? ஏளனமாக கேட்டார் பாட்டி. வைரா அப்பா ஒன்றும் கூறவில்லை. கொடிமரத்தை தாங்கி நிப்பாட்டினது உன்னுடைய 2வது மகளா? ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தார். பெரிய பொண்ணுங்க கூட வரல? அவர் ஏளனமாக கேட்டார். அவர் அதற்கும் பதில் சொல்லவில்லை. நான் கொடுத்த 2 வாக்கும் அப்படியே பலிச்சிருச்சு போல இருக்கு. இனி உன்னுடைய 2வது மக அவ என்று அவர் ஏதோ கூற வர சட்டென்று கை கூப்பிய வைராவின் அப்பா, தயவு செஞ்சு அவளை எதுவும் சொல்லிடாதீங்க பாட்டி, கண்ணீரோடு கூறினார். என்ன, அவளை எதுவும் சொல்ல வேண்டாமா? அப்படின்னா என்னுடைய தங்கச்சி கொலைக்கு அவளை வந்து பதில் சொல்லுடா. எங்கடா அவ கோயிலுக்கு வரல பாட்டி. வரலையா? என்னை தேடி வந்து என்னுடைய தங்கச்சி கொலைக்கு அவளை பதில் சொல்லு. இன்னைக்கு சாமத்துக்குள்ள அவ என்னை தேடி என் வீட்டுக்கு வரணும். வரல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று கூறிய பாட்டி அவரை தாண்டி செல்ல, கடவுளை, இவங்க மனசால கூட வைராவுக்கு எந்த தீங்கும் நினைக்காம பாத்துக்கப்பா என்று மனமுருகி இறைவனை வேண்டினார். அதன் பிறகு அவரால் கோயிலில் இருக்க முடியவில்லை. நண்பர்களிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு விரைந்து வந்துவிட்டார். வைரா இன்னும் எழவில்லை என்று கண்டு பதற்றத்தோடு வரவேற்பறையில் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தார். நேரம் வேகமாக ஓடுவது போல் அவருக்கு தோன்றியது. இதோ 3 மணி ஆகிவிட்டது. இன்னும் வைரா எழவில்லை. அவள் எப்போது எழுவாள்? இரவுக்குள் அவள் வானதி பாட்டி வீட்டிற்கு சென்று அவரை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது சாபம் கொடுத்து விடுவார். பயந்தபடியே அவள் வரவுக்காக அவர் காத்து கொண்டிருக்க 3:30 ஆன போது விழித்துக் கொண்ட வைராவுக்கு கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அவளை கட்டி அணைத்தபடி படுத்திருக்கும் சூர்யா உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்று மெதுவாக அவன் கரத்திலிருந்து தன்னை விடுவிக்க அவள் முயல, தூக்கம் கலைஞ்சிடுச்சா என்று விழிகளை மூடியபடியே சூர்யா கேட்டான். அப்போதுதான் அவன் எழுந்து வெகு நேரமாகிவிட்டது என்று அவளுக்கு புரிந்தது. நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? விழிகளை திறந்து அவளை பார்த்தவன், ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. அப்படியே என்ன எழுப்பல? எதுக்கு? பாதி தூக்கத்துல எழுந்துட்டு அதுக்கப்புறமா கனவு வந்தது, பயமா இருக்கு, உங்களை எழுந்துடுவேனா அப்படி இப்படின்னு கேட்டு என்னையும் சேர்த்து பயமுறுத்தவா? அவன் குறும்பாக கேட்டான். அவள் பேசவில்லை. சரி, எதுக்கு எழுப்பலையான்னு கேட்ட? கோயிலுக்கு போக வேண்டாமா? மதியம் போகலல்ல. அவளை அவன் விடுவிக்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறியவள் குளியல் அறைக்கு சென்றாள். 4:30 ஆன போது இருவரும் மாடி இறங்கி வந்தனர். அதுவரை பதற்றத்தோடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த வைரா அப்பா இருவரையும் கண்டதும் விரைந்து அவர்கள் அருகில் வந்தார். அவரது பதற்றத்தை கண்ட வைரா, அப்பா என்ன ஆச்சு என்று கேட்டாள். அவர் நடந்ததை கூற வைரா முகம் கோபத்தில் சிவந்தது. அந்த வானதியை என்ன பண்றேன்னு பாருங்க. சாபம் கொடுக்க அவ யாரு? அவளுக்கு அந்த உரிமையை குடித்தது யாரு? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் சாபம் கொடுத்தாளா? கோபமாக வைரா கேட்க சூர்யாவும் அப்பாவும் திகைத்து போயினர். பரதன் தாத்தாவை ஒருமையில் பேசுகிறாள். இதோ இப்போது வானதி பாட்டியையும் விட்டு வைக்கவில்லை. வைரா, என்னம்மா இது? இப்படி மரியாதை இல்லாம அந்த வானதி பாட்டிய பேசுற? அவளுக்கு அவ்வளவுதான் மரியாதை.
அவளை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. அவ எனக்கு கொடுக்கிற எந்த சாபமும் எனக்கு பலிக்காது என்று கூறியவள் சூர்யாவை பார்த்தாள். சூர்யா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த வானதியையும் பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு வந்துடலாம். வைரா, நீ ஏன் இப்படி மரியாதை இல்லாம அந்த வானதி பாட்டிய பேசுற? நீங்க எதுக்கு சூர்யா அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க? அவளுக்கு உங்க வயசு தானே, உங்க கூட தானே படிச்சா என்று கேட்டாள். அதிர்ந்து போன சூர்யா, வைரா நீ என்ன பேசிட்டு இருக்க கோபமாக கேட்டான். அவள் அப்பாவும் அதிர்ந்து போய் அவளை பார்க்க சட்டென்று தன் நிலைக்கு வந்தவள், கிரண் நான் இப்போ என்ன சொன்னேன் என்று கேட்டாள். வைராவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதோ என்று சூர்யா பயந்தான். இல்ல, நீ எதுவும் தப்பா சொல்லல. சரி, நீ வா, கோயிலுக்கு போலாம் என்று கூறியவன் அவளை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டான். திரும்பி வரும்போது மனநல மருத்துவரை பார்த்துவிட்டு வரலாம் என்று சூர்யா நினைத்தான். ஆனால் இன்றோடு அனைத்தும் தலைகீழாக மாறப்போகிறது என்று சூர்யா அறியவில்லை. வைராவோடு கோயிலை எட்டிய சூர்யா எங்கு சென்றாலும் அவள் கரத்தை கோர்த்தபடியேதான் இருந்தான். அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு. கோயிலில் 1 மணி நேரம் கழித்த பிறகு, வீட்டுக்கு போலாமா வைரா? சூர்யா கேட்டான். வீட்டுக்கா? இல்ல சூர்யா, வானதியை பார்த்துட்டு போலாம். வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு, ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அது வழியா சீக்கிரமா போயிட முடியும் வைரா கூற அவனுக்கு வியப்பு. வைரா, உனக்கு அவங்க வீடு தெரியுமா? என்ன சூர்யா இது, என்னுடைய வீடு எனக்கு தெரியாதா? வைரா அப்படி கேட்டது அவனை இன்னும் அதிர வைத்தது. உன்னுடைய வீடா? ஆமா, என்னோட வீடு. வானதி என்னுடைய அக்கா தானே, ஏதோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அவள் அப்படி கேட்டதும் சூர்யாவின் பயம் இன்னும் அதிகமானது. சந்திரமுகி திரைப்படம் தான் அவன் நினைவுக்கு வந்தது. வைரா தன்னை வைர நெஞ்சாள் என்று நினைக்கிறாள். இது ஒரு நோய், இதை உடனே குணமாக்க வேண்டும் என்று சூர்யா மனம் நினைத்தது. இப்போது இவள் போக்கிற்கு செல்லலாம் என்று நினைத்தவன், ஓ அப்படியா, சரிவா, உங்க வீட்டுக்கு போலாம் என்று கூற இருவரும் கோயிலை விட்டு வெளியே வந்தனர். அவள் ஏதோ பழக்கமான ஒரு பாதை வழியாக செல்லும் லாவகத்தோடு நடக்கிறாள். அவள் பின்னால் சூர்யாவும் நடந்தான். அவள் எந்த தயக்கமும் இன்றி நடந்து நடந்து அந்த பிரம்மாண்டமான வீட்டை எட்டிவிட்டாள். வாங்க சூர்யா என்றவள் கேட்டை திறந்து கொண்டு உரிமையோடு உள்ளே நுழைய, பின்னாலேயே வந்த சூர்யா அந்த கேட்டுக்குள் காலடி எடுத்து வைத்ததும் அவனுள் ஒரு மின்னல் பாய்ந்தது போல் உணர்ந்தான். அவனுக்கும் முன்ஜென்ம நினைவுகளில் சிலது ஒரு கனவு போல் வந்து வந்து மறைந்தது. ஆனால் எதுவும் முழுமையாக தெரியவில்லை. வைராவோட வீடு என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன. வீட்டின் முன்வாசலில் வந்து நின்ற வைரா, ஏய் வானதி என்று உரக்க கத்தினாள். வீட்டிற்குள் தன் அறையில் சாய்ந்து படுத்திருந்த வானதி பாட்டி அந்த குரலை கேட்டு அதிர்ந்தார். வைரா, வைராவோட குரல் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவர் எழுந்து வேகமாக முன்வாசலுக்கு வர, அந்த வீட்டில் அவரோடு தங்கியிருந்த அவரது உற்றார் உறவினர்களும், திருவிழாவுக்காக வெளியூரில் இருந்து வந்து தங்கியிருக்கும் உற்றார் உறவினர்களும் வானதி என்று அழைத்த குரலை கேட்டு அதிர்ந்து போய் வாசலுக்கு விரைந்து வருகிறார்கள். வானதி பாட்டியை பேர் சொல்லி அழைக்கும் வயது இந்த கிராமத்தில் யாருக்கும் இல்லை. ஏன் உலகில் கூட யாராவது இருக்கிறார்களா என்று கூட தெரியாது. பரதன் தாத்தாவும் சரி, அவர்கள் காலத்து பொற்குள்ளன் தாத்தாவும் சரி, பாட்டியை விட 1 வயது சிறியவர்கள் என்று பாட்டி அடிக்கடி கூறி அவர்களுக்கு தெரியும். அவரை யார் இப்படி பெயர் சொல்லி அழைப்பது? வெளியே வந்த உறவினர்கள் வாசலில் நிற்கும் வைராவை கண்டு திகைத்து போயினர். இவதான கொடிமரத்தை நாட்ட உதவி செஞ்சவ. இவளுக்கு அதிகபட்சம் ஒரு 25 வயசு இருக்கும். இவன் 160 வயசுக்கு மேலான பாட்டிய பேர் சொல்லி கூப்பிடுறா. எவ்வளவு திமிரு இருக்கணும்! கொடிமரத்தை நாட்டிட்ட திமிரு போல. தங்களுக்குள் பேசிக் கொண்டவர்கள் விரைந்து வாசலுக்கு வரும் வானதி பாட்டியை கண்டு அவருக்கு வழிவிட்டு விலகி நிற்க, வெளியே வந்த வானதி பாட்டி வைராவை கண்டதும், வைரா, வைர நெஞ்சாள் என்று உரக்க கத்தி அழுதை விட்டார். தட்டு தடுமாறி படிகள் இறங்கி கீழே வந்தவர் அவளை கட்டி அணைத்து அவள் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டு, வைரா, என்னோட வைரா, நீ திரும்பி வந்துட்டியா என்று கேட்டார். அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாத வைரா, ஆமா, நீ எதுக்காக சூரியவேந்தன் பரம்பரைக்கு சாபம் கொடுத்த? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? இப்ப என்னடானா எனக்கும் சாபம் கொடுப்பேன்னு மிரட்டி அனுப்பினியாமே, எனக்கு சாபம் கொடுக்க உன்னால முடியுமா? கோபமாக கேட்டாள். வானதி பாட்டியின் உற்றார் உறவினர்கள் வானதி பாட்டியின் செயலையும் வைராவின் கேள்விகளையும் கேட்டு
வாயடைத்து நின்றனர். அதிர்ச்சியோடு வானதி பாட்டி வைராவை பார்க்க, அப்போதுதான் நடப்பவை அனைத்தையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து கேட்டிலேயே நின்றுவிட்ட சூர்யா வானதி பாட்டியின் விழியில் சிக்கினான். சூர்யா, சூரியவேந்தன் என்று அவர் கூற சூர்யாவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. அவன் தன் பின்னால் யாரும் நிற்கிறார்களா என்று பார்த்தான். இல்லை, அவன் மட்டும்தான் கேட்டில் நிற்கிறான். பாட்டி தன்னை தான் சூரியவேந்தன் என்று கூறுகிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. சட்டென்று முகம் மாறிய பாட்டி, வைரா, இவன்தான் உன்னுடைய புருஷனா என்று கேட்டார். ஆமா, இவர்தான் என்னுடைய புருஷன். இவரை தான் நான் காதலிச்சேன். உன்கிட்ட அதை சொல்லலான்னு நினைக்கும் போது அப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருந்தாரு. நீயும் அப்பாவுக்கு சாதகமா நின்ன. சூர்யாவோட கோபம்தான் உங்க கண்ணை உறுத்துதுன்னு எனக்கு தெரியும். அதனாலேயே அவரை திருத்த நான் முயற்சி செஞ்சிட்டு இருந்தேன். அப்படின்னா அன்னைக்கு இவன் உன்னை கடத்திட்டு போகலையா? கடத்திட்டா என்றவள் யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் நினைவுக்கு எதுவும் வரவில்லை. அவள் தன் மூளையை கசக்கி பிழிந்து என்ன நடந்தது என்று யோசிக்கிறாள். எதுவும் நினைவு வராமல் போக அவள் தன் மூளைக்கு அழுத்தம் கொடுத்து என்ன நடந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஏதேதோ அவள் நினைவுக்கு வந்தது. என்ன யாரும் கடத்திட்டு போகலையே, நான் தான் சூர்யாவை வீட்டுக்கு வர சொன்னேன். அதுக்கப்புறமா என்ன நடந்தது? அவள் மீண்டும் மூளையை கசக்கி யோசித்தாள். ஆனால் எதுவும் நினைவு வரவில்லை. மூளைக்கு அவள் கொடுத்த அந்த அழுத்தத்தில் அவளுக்கு தலை வேகமாக சுற்ற, வெட்டியிட்ட வாழையாக அவள் கீழே சரிய, வைரா என்று கத்தியபடியே ஓடி வந்த சூர்யா அவளை கீழே விழாமல் தன் கைகளில் தாங்கி பிடித்துக் கொண்டான். வைரா கண் விழிக்கும் போது அவளது வீட்டில், அவளது அறையில், அவளது படுக்கையில் கிடக்கிறாள். அருகில் வாஞ்சையோடு அமர்ந்திருக்கும் வானதி பாட்டி அவள் தலைமுடியை கோதி விடுகிறார். அவள் அருகில் தான் ஒரு இருக்கையில் சூர்யாவும் அமர்ந்திருக்கிறான். வைரா மெதுவாக எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். வைரா, கொஞ்ச நேரத்தில் நீ எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்ட. ரொம்ப பயந்து போனது சூர்யாதான். உன்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும்னு ஒத்த கால்ல நின்னான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி எதுவும் ஆகாது, நீ இங்க உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சேன் என்று கூறி பேச்சை நிறுத்திய வானதி பாட்டி, வைரா, நான் உனக்கு அக்கா, அதுவும் 4 வயசு பெரியவ. தெய்வ வாக்கு சொல்றவன்னு என்னை விட பெரியவங்களே என்ன அம்மா, ஆத்தா, தாயி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த காலத்திலேயே ஏய் வானதி, அடியே வானதி அப்படின்னு தான் நீ கூப்பிடுவ. தெய்வ வாக்கு சொன்னா நீ எனக்கு அக்கா இல்லைன்னு ஆயிடுமா? எனக்கு அக்காவும் நீதான், தோழியும் நீதான் அப்படின்னு அடிக்கடி சொல்ற நீ என்ன பேரு சொல்லிதான் கூப்பிடுவ. உன்னுடைய அந்த குணம் இப்பவும் அப்படியேதான் இருக்கு என்று கூறி நிறுத்திய வானதி பாட்டி, ஒரு விஷயம் நல்லா புரியுது. உன்னை கொலை பண்ணது சூரியவேந்தன் இல்ல. அப்படின்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உனக்கும் அது எதுவும் நினைவும் இல்ல. பரதன் என்னடானா சூர்யாதான் உன்னுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு உன் கழுத்துல கிடந்த அபூர்வ கல்பதிச்ச மாலையையும் திருடிட்டு ஓடுனத கண்ணால பார்த்ததா சொன்னான். அவனை நம்பிதான் நானும் மோசம் போயிட்டேன். இத்தனை வருஷம் நான் அவனை நம்பிட்டு இருந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப புரியுது. அவன் பொய் சொல்லி இருக்கான்னா உண்மை என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவனை இழுத்துட்டு வந்தா எல்லா உண்மையும் வெளியே வரும். அவனை போய் இழுத்துட்டு வாங்க என்று உறக்க கத்தினார் வானதி பாட்டி. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.